एक गांव में एक किसान रहता था। क्या रह रह क्या क्या रहता था। அது தாத்தா தெரியா யா அதுதான் பிரச்சனை போயிட்டு தெரியுமா தெரியாதா போயிட்டு தமிழ்நாட்டுல இப்ப அதான் ஹிந்தி சரி அதுக்கு இதுவா ஏன் தெரியுமா அது? அதாவது இப்போ இப்ப பிரசன்ட் இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்குல்ல, இவங்க இவங்க அரசாங்கம் ரன் பண்ணும்போது எப்பவுமே இதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி, அதாவது சரியா ஏதாவது ஒரு விஷயத்த கவர்மெண்ட் வந்து கையாளல, சரியா அந்த வந்து நடைமுறைப்படுத்தல, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல, அப்ப வரும்போது இவங்க பாக்கெட் உள்ள வச்சிருக்க ஒரு ஆயுதம் என்னன்னா, இவன் ஹிந்தியில பேசிட்டா, இவன் ஹிந்தியில திட்டுறா, இவன் ஹிந்தி பேசக்கூடாதுட்டா, அப்படி ஏதாவது ஒண்ணு ஒட்டி மாட்டி அது வந்து சரி இல்லையா இல்ல தப்பு தப்புதான், அப்சல்யூட்லி தப்பு. இப்ப வந்து ஒரு இந்த குறிப்பிட்ட உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என் உரிமை என் உணவுன்றாங்கல்ல, அது மாதிரிதான் இப்போ சோட்டான் தண்ணி ஆகட்டும் இல்ல பரட்டான் ஆகட்டும் இதை பாக்குற பாமரன் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து எந்த மொழினாலும் கத்துக்கக்கூடிய உரிமை இருக்கு. தமிழ் கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம், ஹிந்தி கத்துக்கலாம், சைனீஸ் கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம், ஜப்பனீஸ் கத்துக்கலாம், நான் கூட கத்துப்பேன். இது ஏன் தடுக்கக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது, சரியா? சோ அதுதான் வந்து இங்க நம்ம ஊர்ல பண்றாங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஒரு இஷ்யூ, ஜியோ நெட்வொர்க்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம். ரிலையன்ஸ் ஜியோல இந்தியாவில ஒரு பெரிய கம்பெனி, அந்த சிம் கார்டை வந்து நான் சென்னையில தமிழக அரசுக்கு வரிகட்டி வாங்கியிருக்கேன், மத்திய அரசு தமிழ் ரெண்டு பேருக்குமே. அதே மாதிரி ரீசார்ஜும் ரெண்டு பேருக்கும் வரிகட்டி தான் நான் செலுத்துறேன், சரியா? அவங்கள வந்து நான் கான்டாக்ட் பண்ற கஸ்டமர் கேர ஹிந்தியில தான் எடுத்து பேசுறாங்க. நான் போர்டு இருக்கேன், அதுதான் இவ்வளவு ஹிந்தி கத்துக்கிட்டேன். நான் போர்டு இருக்கேன்றாங்க, என்னமோ சொல்றாங்க. எப்ப தமிழ் இல்ல ஹிந்தி இது இங்கிலீஷ் யாருங்க கொடுங்கடா நான் பேசுறேன் அப்படின்ற ஆளார் பிசி சொல்லிட்டு திருப்பி கட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், கஸ்டமர் கேர்ல டைரக்டா எக்ஸிகியூட்டிவ் பிடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஸோ போட்டு 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 கிட்டத்தட்ட 3 முறை 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. இது ஏன் நாங்க சொல்ல வரோம்னா, இந்தியன்றது வந்து அது ஒரு மொழி. நம்ம இப்படி கும்படி பொடி தாண்டி போனாலும் சரி, இப்படி ஓசோர் தாண்டி போனாலும் சரி, எப்படி போனாலும் அங்க இருக்க வியாபாரிகள் லாரிகள் எவ்வளவு ஹிந்தி தான் பேசுறாங்க. அதை கத்துக்கிறது தவறு. நடந்த உண்மை என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இது யாராவது கேட்டீங்களாலும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் இதை வந்து யூடியூப்ல போட்டோம்னா அது காப்பீட் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறேன், நான் தனியா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இது யாருக்கெல்லாம் நான் நல்லா சப்மிட் பண்ண முடியும். 1.5 மணி நேரம் ட்ரை பண்றேன், தமிழக அரசு வரி கட்டிட்டு அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு நான் பேச நினைக்கிறேன், தமிழ்ல யாருமே கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து அடுத்த வர தலைமுறை ஹேண்டில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தேவையற்ற வந்து சென்னையில இருந்துகிட்டே இப்ப நான் இந்த பிரச்சனை நடக்குது. இதே வந்து ஏதோ ஒரு வியாபார விஷயமோ டூரோ எதுனாலும் நம்ம வெளியில போறோம், ஒரு இன்டர்நெட் வெளியில போய் வேற ஸ்டேட்ல போய் ஒரு 10 லாங்குவேஜ் தெரிய மாட்டீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதுல குறிப்பா ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்க நினைப்ப எல்லா ஸ்கூல்லயும் வந்து ஹிந்தி கத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது. தனியார் பள்ளிக்கூடங்கள்ல இங்கிலீஷ் மட்டும் இல்ல, ஹிந்தி மட்டும் இல்ல, அரபிக், பிரெஞ்சு, ஹிந்தி கிளாஸ் இருக்குது. தனியார் பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்கலாம்பா. இந்த கூலி வேலை செய்யறாங்கல்ல, கூலி எல்லாம் இருக்கு, கொளுத்து வேலை செய்யறவங்க, அந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க, அவனுங்க தான் ஹிந்தி கத்து கூடாதான் அப்படின்னு இப்ப இருக்க அரசாங்கம் பிளான் பண்றாங்க. அவங்க அது அவங்களும் சரி, சில அமைப்புகள் இருக்கு, நிறைய பேரோட சொல்ல தப்பே கிடையாது. நம் தமிழர் ஆகட்டும், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லலாம், இது வந்து அறமுறையுமே ஏதாவது ஒண்ணு வந்துடும், சம்பந்தமே இல்லாம ஹிந்தி கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்கல்ல. பிரைவேட் ஸ்கூல்ல அப்படி ஒரு சட்டத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. இங்க வந்து எப்படின்னா பணக்கார பையன் மட்டும் ஹிந்தி கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம் இருக்கு. ஏழை மாணிக்க படிக்கிற அரசு பள்ளியில அப்படி எல்லாம் கிடையாது. தமிழ் 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 கூட லைட்டா ஒரே சப்ஜெக்ட் இங்கிலீஷ். அதுல ஏபிசிடியா 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் தெரிஞ்சு, ஏபிசிடி 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் கத்துக்கிறானுங்க. அப்புறம் என்னதான் டெவலப் ஆகுது? ஏன் இப்படி பண்றீங்க? மக்கள் ரொம்ப சாகரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க இருக்குல்ல, ரயில்வேஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அப்ப அங்க வந்து சேவை வந்து நீங்க தமிழ்ல போகணும், அவங்க அங்க கேட்கலாம்ல. எந்த சேவை தமிழ்ல கொடுக்க சொல்லி எல்லாம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனா தமிழ்ல போர்டு இருக்குது, டிக்கெட்ல தமிழ் இருக்குது, வேற ஒன்றும் சேவை நம்ம சொல்றல. இப்ப நம்ம வீட்டுல உட்கார ஒரு 1-800 சில இதுக்கெல்லாம் போன் பண்ணோம், கஸ்டமருக்கு போன் பண்ணோம் பாத்தியா, அப்போ வந்து ஒண்ணு இங்கிலீஷோ இல்ல ஹிந்திலாம் பேச முடியும், தமிழ்ல வந்து மோஸ்ட்லி பேசவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுதான் இப்ப ஜியோவே அந்த பிரச்சனை தான் நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அப்ப அங்க அவங்க சொன்னால நம்மளால சொல்லலாம் செய்யல, அந்த அரசு தான் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க. சத்தமா சொல்ல, அந்த அரசாங்கம் செய்யல. நான் வரி கட்டின அவங்க கிட்ட தமிழ்ல சேவை கேட்கறேன், அவங்க கொடுக்க மாட்டேன்றான். இதுக்கு எந்த அரசாங்கம் சொன்னதே வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற நம்ம அமைச்சரை விட்டோம்,
முதலமைச்சர் இவங்களுக்கு எல்லாம் தெரிய தேவையில்லையாது. கொஞ்சம் வந்து அதாவது மூளையோட சிந்திச்சா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மொழி எந்த மொழியாலும் கத்துக்கலாம். வெறும் மொழி கண்டிப்பா அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா உடனே தமிழ் அறிஞர் கிடையாது, அது கிடையாது. பழைய சித்தாந்தெல்லாம் பேசாதீங்க, நிறைய வளர்க்கப்பட்டு வரும் அவங்க. அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழை வந்து யாராலும் அழிக்க முடியாதுங்க. அது வந்து இப்ப என்ன அச்ச கூட அழிவாம தான் கத்துவோம், யாராவது சரி. சரிங்களா, தமிழ் வந்து வளர்ந்து அது வாழ்ந்து போயிட்டு தான் இருக்கும். கூட வந்து இந்த மாதிரி சில மொழிகளால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நிறைய தகவல் தொழில்நுட்பம் பரிமாறிக்கலாம், மருத்துவ குறிப்புகள், ஆராய்ச்சிகள், எவ்வளவு விஷயங்கள் சரிங்களா, அதெல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் எங்க உங்களுக்கு புரியுதா எடுத்து தெரியல. அதனால என்னோட இந்த வீடியோல வந்து பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து வர தலைமுறையாவது அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி இருக்க ஒரு 3 ஸ்டேட் 4 ஸ்டேட் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாம நம்ம கூட எதிர்ப்ப கூட அதை பத்தி நம்மளே விளம்பரம் பண்றதுக்கு இணைய ஆயிடும். அத்தியாவசியத்துக்கு இருந்துட்டு கூட அதை பத்தி அது வந்து பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இப்போ நம்ம ஊர்லயே நடக்குது. தனியார் பள்ளிக்கூடத்தெல்லாம் வந்து பணக்கார பசங்க வந்து ஹிந்தி படிக்கிறாங்க, பிரெஞ்சு படிக்கிறாங்க, அதெல்லாம் தடுக்க முடியல. நான் ஒரு அரசு பள்ளியில படிக்கிற பசங்க மட்டும் தடுத்து விட்டுருக்காங்க. ஆனாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. இப்ப இருக்க ஜியோ கம்பெனியா இருக்கிட்ட என்னால சண்டை போட முடியாம நான் ஒரு கம்பெனில வந்து சூப்பர்வைசர் ஒர்க் பண்றேன். கம்பெனி பேர் சூப்பர்வைசர் ஒர்க் பண்றேன். ஒரு 30-40 லேபர்ல வந்து 4 பேர் தான் தமிழ் இருக்கும், மிச்சம் எல்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ். இப்ப அவங்கள நான் வேலை வாங்க என்ன சொல்லணும்? இப்ப இவங்க சொல்படி பார்த்து தம்பி இதை ஒழுங்கா அங்க எடுத்து வைன்னு சொல்றேன்னா என்ன பண்ணுவான்? உடனே இதுதான் நம்ம சொல்லுவாங்க, ஏன் அவனுக்கு பழக்கம் வந்தோம்னா அவன் தமிழ் கத்துக்கிட்டு போய் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. சாட்சியம் அதுதான் அவங்க தேவைக்கு அவங்க கத்துக்கிட்டோம். அதுதான் அப்படிதான் இங்க சொல்லிருக்காங்க. எப்படின்னா இப்போ அது கத்துக்கிட்டா நம்ம வந்து குறைஞ்சு போறது இல்ல. ஏதாவது இவரு வந்து அவனுக்கு கத்துக்கிறாங்க இல்ல, இவருக்கு பின்னாடி அவங்க சூழ்ச்சி ஒன்று பண்ணுவாங்கல்ல. ஒரு பேச்சுக்கு இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவங்க ஹிந்தியில அவங்க கூட பேச்சு பண்ணுங்க. அவங்க பயிராண்டி அவன் சொன்னா நம்ம கேட்கணும், சொல்ற வேலை செய்யாது, தப்பு தப்பா செய்ய இந்த மாதிரி ஹிந்தியில பேசிட்டாங்களா, இவரு என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஒர்க் பண்றவங்கள. சோ அதுக்காகவாது இவரு ஹிந்தி கத்துக்கணும், புரியுதுங்களா? நமக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை வேலைக்கு தானே வந்திருக்கானுங்க, அவனுக்கு கத்துக்கிட்டு தமிழ் எழுதுவானுங்க. இவர் அவனுக்கு ஏமாத்த மறுக்கணும்ல, அதுக்கு இவர் வந்து அவனுக்கு கோடுகளில் பேசக்கூடாது இல்ல. அந்த மொழி இவர் கத்துக்க தப்பு இல்லைல்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லா மொழியும் எல்லாருமே கத்துக்கணும், சரிங்களா? பண்டைய கால தமிழ் அறிஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மொழி கத்து வச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடம், பாரசீக மொழி வரையும் கத்து வச்சிருந்தாங்க, சைனம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஏன் நம்ம போதி தர்மம் கூட வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கு போயிட்டு அங்க மருத்துவ இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த மொழியெல்லாம் கத்து வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து அடுத்த தலைமுறையில் வரக்கூடிய நம்ம மாணவர்கள்லாம் வந்து எல்லா மொழியும் கத்துதான் என் ஆசை. இந்த வீடியோ மூலியமா அதான் சொல்றேன். இது சம்பந்தப்பட்ட யார் பார்த்தாலும் சரி, சரிங்களா, ஒரு அரசாங்கம்லாம் இதெல்லாம் மாத்தி கொண்டு வந்து நல்லா இருக்கும். ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்க சப்ஜெக்டா கூட இருக்கலாம், எந்த மொழியா தேர்ந்தெடுத்து படிங்க, அவ்வளவுதான். தனியார் ஸ்கூல்ல இருக்க மாதிரி தான் இங்க சொல்றேன். நான் வந்து புதுசா ஒரு சட்டத்திட்டம் போட்டாலும் சொல்ல, தனியார் ஸ்கூலுக்கு ஒரு பாடத்திட்டம் கொடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி பாடத்திட்டம் அரசு பள்ளியிலும் கொடுங்க. அரசு கூலி வேலை செய்யற பசங்களும் அதெல்லாம் படிக்கட்டும். யாரும் வேணாம் சொல்லு, நாங்களும் கத்துக்க ஆர்வமா தான் இருக்கும். அது மாதிரி இல்ல, எல்லா லாங்குவேஜும் கத்துக்க ஆர்வமா தான் இருக்கும். கண்டிப்பா. சரிங்களா? வணக்கம். வணக்கம். நன்றி.